டயபிட்டிஸ் அவங்களுக்கு சுகர் அதிகமாகவும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும், அவங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஆகும், அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாயில் இந்த கொலஸ்ட்ரால் அதிகம் டெபாசிட் ஆகிட்டு அதனால கூட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். சில பேர் வந்து ஸ்மோக்கிங்னால கூட வந்து ஹார்ட் அட்டாக் வரும். ஆல்கஹால் அனதர் ரீசன். அப்புறம் செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், அதாவது செய்கிற வேலையில் எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் வெறும் நார்மல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வெறும் காரில் போயிட்டு ஸோ அவங்க ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வராங்க. அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு ஹார்ட் அட்டாக் வர. ஸோ இப்போ சப்போஸிங்லி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அக்யூட், இன்னொன்று வந்து அக்யூமுலேட் பண்ணி கொஞ்சம் நாட்படைவில் வரக்கூடிய விஷயம். அதாவது சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின்றது இருக்கும், பட் ஆனால் அது அவங்க அந்த பிகர் பிக்சரை பார்க்க மாட்டாங்க. ஒரு ஹார்ட் பெயின் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்றது எப்படி மாறுது? அக்யூட் அண்ட் கிரானிக் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இதில் எங்கே வருது? கிரானிக்ன்றது பார்த்தீங்கன்னா காலப்போக்கத்தில் அவங்களோட இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஃபார்ம் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் இதயத்தில் சுருக்குனான வலி இல்லை இதய அழுத்துற மாதிரி வலி இருக்கும். இது வந்து கிரானிக் இல்லை நார்மல் செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அவங்க வந்து நம்ம கார்டியாலஜி கிளினிக் வந்துட்டு நம்ம கார்டியாக் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா இசிஜி பண்ணலாம், டிஎம்டி பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம். இது 3 டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களோட இதயத்தோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அவங்களோட ரத்த ஓட்டத்தில் ஏதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் நம்ம பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடலாம். அப்புறம் சுகர் இருந்தால் தெரிஞ்சிடலாம். அப்புறம் அவங்க பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக். ஒரு நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது வந்து சில வாட்டி பேஷண்ட் வீட்டில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நம்ம அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வராங்க. அப்போ அந்த பேஷண்ட் எல்லாம் எமர்ஜென்சியா வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்து மாரடைப்புனால வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டு நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வருவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அக்யூட் எமைன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த 2 பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளினிக்கில் வர பேஷண்ட்டுக்கு நம்ம நார்மல் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டில் வர நம்ம பாசிட்டிவ் சைனை வச்சு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு இதய நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேற எமர்ஜென்சியில் வர பேஷண்ட் வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டு இதய பிளாக் ஆகிட்டு வரவங்களுக்கு நம்ம ஆஞ்சியோகிராம் நமக்கு கேத் லேப் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணால் தெரியும் நம்மளுக்கு அவங்களுக்கு இதயத்தில் பிளாக்ஸ் இருக்கா இல்லை என்ன பிளாக்ஸ் இருக்குது, எங்கே பிளாக்ஸ் இருக்குன்னு அதுக்கு வேண்டியபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ மைல்டான ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு ரெகுலர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிளான் பண்ணி நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டா அவங்களுக்கு இதயத்தில் இருக்கிற கோளாறு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எமர்ஜென்சியில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க பிபி எல்லாம் ரொம்ப லோ இருந்து அவங்க நினைவெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து அவங்களோட ஹார்ட் அப்போ எங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் ஹார்ட் எக்கோ பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் உடனே நாங்கள் வந்து ஐஏபிபின்ற ஒரு கருவி போடுவோம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஐஏபிபி கருவி போடும் போது இதயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பட் அந்த கருவியை தாண்டியும் நம்ம ஹார்ட் வந்து ரிகவர் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்மோன்ற ஒரு கருவி, அது உயிர் காக்கும் கருவி. அது மாதிரி சிகிச்சை பண்ணி கூட அவங்கள உயிரை காப்பாற்றலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஃபார்ம் ஆகி வரதுனால தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எங்கே பிளாக் இருக்குன்னு. அதுக்கு வேண்டியபடி நம்ம ஸ்டென்ட் பண்ணலாம். அண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி கூட டிசைட் பண்ணலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அப் டு 1 or 2 ஸ்டென்ட் பண்ணணும். அப் டு 3 பிளாக்ஸ் மேலே இருந்தால் சர்ஜரி பண்ணணும். இதுதான் கோல்டன் ஸ்டாண்டர்ட் ரூல்.